திமுக திருப்பி வருதுன்னா தாவேக்காவை சின்ன பின்னமா ஆக்குறதும் உறுதி. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஐயா முதல்வர் ஸ்டாலின் மாதிரி உதயநிதி ஸ்டாலின் விட்டுட்டுலாம் வேடிக்கை பார்ப்பாரு. இன்னொரு உண்மை என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டாலினை விட ஸ்மார்ட். எப்படி ஸ்மார்ட்னா, ஒரு சில விஷயங்கள் சொன்னா கேட்கக்கூடிய தன்மை இருக்கு. இப்ப முதல்வர்னும் போது அந்த அமைச்சர் இந்த அமைச்சர் சுத்தி அதிகாரி எப்பவுமே இருப்பாங்க. உதயநிதிக்கு அந்த பேகேஜ் கிடையாது. ஒரு கருத்து அப்படின்னா அதை உள்வாங்குற அந்த கெப்பாசிட்டி இருக்கு. இவ்வளவு பேசிட்டு இருக்காப்புல அமைதியா இருக்காப்புலன்னா என்ன அர்த்தம்னா, முடிவு நேரம் வரட்டும்னு அர்த்தம். எல்லாம் கேட்பாங்கன்னா உதயநிதி எதுவுமே பண்ண மாட்டாரு அமைதியா இருக்கு. அப்படி இல்லை, நேரம் வரட்டும். எனக்கு நேரம் வரும்போது சும்மா தொடுறதுலாம் இருக்காது. அப்ப அன்னைக்கு திமுக இளைஞரணி யாரு, உதயநிதி யாரு அப்படின்றத சேர்த்து வச்சு செஞ்சுக்கலாம். ஒன்றும் அவசரம் கிடையாது. இப்போ நம்மளோட நோக்கம் வந்து தேர்தல். தாவேக்கா பேச்சு இப்போ நம்ம போவேன்ன்றது உதயநிதியோட புரிதெல்லாம் இருக்கு. அப்ப அவரு திருப்பி வர்றாங்கன்னா இன்ஃபேக்ட் முதலமைச்சராக ஆயிடுவாரு. இன்னைக்கு துணை முதல்வர், நாளைக்கு முதல்வர். அப்போ அவர் முதல்வராக உட்கார்றாரு, இல்லை இன்னும் பவர்ஃபுல்லா துணை முதல்வராக தொடர்றாரு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாரா? கரூர் மாதிரி இல்லை, கரூர்ல கால்வாசி விஷயம் மாதிரி எதனா ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் he will take a political decision. அதனால விஜய்க்கு வந்து தொடர்ந்து சிக்கல் இருக்கு.